நவகோள்களுக்கும் மனிதனுடைய நவத்வாரங்களுக்கும் தொடர்பு உண்டு. நிறைய தொடர்பு, மனிதனுக்கும் அதுக்கும் தொடர்பு உண்டு. ஒன்றே இல்லை, ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கி இது என்ன மாதம்? 2ஆம் மாதம். தமிழில் மாசி மாதம், இங்கிலீஷில் பிப்ரவரி மாதம். இந்த பிப்ரவரி மாதம் மாசி மாதத்தில் மழை வராது. தை மாதத்தில் கூட வந்துடும், ஆனால் மாசி மாதத்தில் மழை வராது. ஏன்னா தையில் அறுப்பு அறுத்துட்டாங்கன்னா இப்போ தண்ணி தேங்கினதெல்லாம் இப்போ விவசாயிகள் செழிப்பாக விவசாயம் பண்ணுவாங்க. ஆனால் மாசி மாதம் மழை வருது, பிப்ரவரி மாதம் மழை வந்து விவசாயம்லாம் நெல்லெல்லாம் சாஞ்சு போய்க்குது. இதுக்கு காரணம் என்ன? இயற்கை முரண்பாடாயா? மனுஷன் மாறுபட்டால் இயற்கை மாறுச்சு. இயற்கை தான் மனுஷன், இயற்கை தான் கோள்கள், இயற்கை தான் பூமி, எல்லாம் நீயே இயற்கையோடு தான் இருந்துக்கிற. ஆனால் உனக்கே தெரியாது. அது நம்மெல்லாம் இயற்கையோடு தான் இருக்கிறோம். நம்மளை யார் செய்தாங்க? யாராவது செய்ய முடியுமா? உடலை செய்யலாம் அப்பா அம்மாவும் சேர்ந்துக்கின்னு, ஆனால் உயிரை யார் செய்வாங்க? யாராலையாவது செய்ய முடியுமா? இல்லை அது போகும்போது யாருன்னா தடுக்க முடியுமா? இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அதெல்லாம் இயற்கை. இப்போ நீ மூச்சு விட்டுன்னுக்கிறிய, நீயா ஏதாவது மூச்சு விட்றியா? எவனாவது தானா நானே விட்றேங்க மூச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? இயற்கையிலே இயங்குது. அது அது இயங்குறதால தான் நம்ம இருக்கிறோம். அதனுடைய இயக்கம் நின்று போச்சுன்னா நம்ம இருக்க மாட்டோம். அப்போது எல்லாமே இயற்கை தான். இயற்கையினுடைய செயல்கள் ஏற்ற மாதிரி தான் நம்ம குணங்கள் மாறுது. நம்ம குணங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இயற்கையும் மாறுது. மனுஷனுடைய குணங்கள்லாம் மிருகத்தனமாக போயிடுச்சு. அதனால் இயற்கை கோள்கள் மாறி போய் மழை கண்டபடி நேரத்தில் மழை பெய்யுது, கண்ட நேரத்தில் வெயில் காயுது. எது எப்போ நடக்கும்னு தெரியாது. 3 நாளுக்கு முன்னாடி கூட மழை. ஆமாம், அப்படி தான். 3 நாளைக்கு முன்னே சாயந்தரம் கூட தான் வரலாம். நீ போகும்போது நன்றி இன்னும் கூட தான் போகலாம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? யார் தடுக்கிறது? அத்தை எந்த விஞ்ஞானம் தடுக்க முடியும்? அதனால் அப்படிலாம் இல்லை. இயற்கையும் மாறுது. மனுஷனுக்கும் இயற்கைக்கும் நெருங்கிய தொடர்பு எல்லா உயிரினத்துக்கும். அந்த இயற்கையினுடைய தொடர்பு இல்லைன்னா உயிரினம் இங்கே ஒன்று இருக்காது. ஆனால் எல்லாத்தையும் எல்லா மனிதன் எல்லா விஞ்ஞானியும் செய்ய முடியும். உயிரை செய்ய முடியுமா? யாராவது? ஒரு விதையை செய்ய முடியாது யாராலையும். அப்போது இறைவனால் மட்டும்தான் இதெல்லாம் முடியும். அதனால் தான் நான் படித்து சொல்கிறது, எல்லாம் போய் இறைவன் மெய், நீ மெய், நீ மட்டும்தான் நிஜம், இறைவன் மட்டும்தான் நிஜம். அதை யோசனை பண்ணி அதோட வாழ கற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு தான் சொல்லு ஐயா. இந்த நவத்வாரங்கள் நவக்கோள்கள் எது எதோட தொடர்புடையது ஐயா? இது நீ சயின்ஸில் போய் கேளு. நான் சயின்ஸ் படிக்கல, 1ஆம் கிளாஸ் கூட படிக்காது. சயின்ஸில் இது கிடையவே கிடையாது. அதுதான் எல்லாத்துக்கும். சன்னியாசுரன் ஆசன துவாரம், சூரியன் கண்ணு, காது ஆகாயம், இப்படி உன் உடலுக்குள்ள இருக்கிற எல்லா துவாரத்துக்கும் எல்லா பஞ்சபூதத்துக்கும் சம்பந்தங்குது. என்ன உயிர்நிலைக்கு புதன் இப்படி இருக்குது. ஏன்னா தான் உற்பத்தி பண்ணி விட்டுங்குது உலகத்தில். அதனால தான் அதுக்கு பிரம்மான்னு பேர் வச்சுக்குது. 3 கடவுளை பற்றி சொல்கிறோம்ல, ஆக்கும் கடவுள், காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள்ன்ட்டு. அழிக்கும் கடவுள் அது மறைக்கும் கடவுள். அப்போது ஆக்கும் கடவுள்ன்றது பிரம்மா, காக்கும் கடவுள்ன்றது மகாவிஷ்ணு வயிறு இல்லையா? மறைக்கும் கடவுள்ன்றது ஆன்மா. இப்படி 3ஆக இருந்து நம்ம உடலுக்குள்ளே இயங்குது. இதை யாரும் செய்திட முடியாது. இயற்கை, எல்லாமே இயற்கை தான். ஒரு குழந்தை அம்மா பெற்றெடுக்கிறா, 3 மாதத்தில் செத்து போகுது. சிலது பிறக்கும் போதே செத்து போகுது. சிலது 80 வயசு வரைக்கும் படுத்துங்க எடுக்குது. உண்மை. இதுக்கு யார் காரணம்? யாராவது செய்ய முடியுமா இதை? யாராவது அவன் இருக்கணும்னா இருப்பானா? போனோன்னு போயிடுவானா? இறைவன் எப்போ முடிவு பண்ணுறான்னா மனிதனுடைய வாழ்வு அப்போ முடியுது. சொல்லு. நன்றிங்க ஐயா. இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டு இத்தனை கோள்கள் இருக்கு, சூரிய குடும்பம் இருக்கு, இப்படி எல்லாம் சொல்றாங்க ஐயா. யார் சொன்னது? இப்போ விஞ்ஞானம் நீ சொல்லிக்கின்னு தெரிஞ்சா இல்லை. இப்போ விஞ்ஞானம் வளர்ந்தது ஒரு 1000 வருஷம். ஆமாய்யா. இல்லையா? அதுக்கு முன்னாடியா? இல்லை. இப்போ ஆனால் மெஞ்ஞானம் வளர்ந்தது எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னே தெரியாது. இன்னைக்கு வேலைக்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமைன்றிய இதை விஞ்ஞானமா கண்டுபிடிச்சது? மெஞ்ஞானம் கண்டுபிடிச்சது. கோள்களை மெஞ்ஞானி கண்டுபிடிச்சி எழுதி வச்சதை விஞ்ஞானம் இப்போ ஆராய்ச்சி பண்ணிங்கிறாங்க. அத்தை ஆனால் கண்டுபிடிச்சவெல்லாம் மெஞ்ஞானி. என்னோட கேள்வியும் அதுவாக தான் இருக்கு. விஞ்ஞானம் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கு, ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அகில அண்டங்கோடி பிரம்ம அண்ட நாயகி. ஆமாம் ஆமாம். எல்லாம் பெண்ணு இல்லைன்னா நான் என்ன சொல்கிறேன், பெண்ணுன்றது ஒரு புனித பொருள். பெண்ணு தான் உலகத்திலே உயர்ந்தது. பெண்ணு தான். பெண்ணுன்னு இல்லைன்னா உலகம்னு ஒன்று கிடையாது. பூமியே பெண்ணு தான். அந்த பூமி பெண்ணாக இல்லைன்னு சொன்னால் ஒரு பொருள் கூட பூமியிலேருந்து வெளியே வராது, வளராது, உருவாகாது.
அதே மாதிரி பெண் இல்லைன்னா உலகத்தில் ஒரு அது ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி, பெண் பிறவி இல்லைன்னு சொன்னால் ஒரு ஜீவராசி கூட உலகத்தில் வராது. அதனால் உலகமே பெண்ணு, அகிலாண்ட நாயகின்னு அதுக்கு தான் பேர் வச்சுக்கிது. அதுக்கு சொல்லு. அப்போ அந்த அகில அண்டங்கள் கோடி உண்டு, அது எல்லாத்துக்கும். ஆமாம், இப்போ முதல்ல விஞ்ஞானம் சொல்லிச்சு. விஞ்ஞானம் அப்பப்போ போய் பேசும். ஆமாப்பா, உலகத்துக்கே சூரியன் ஒன்று தான் விஞ்ஞானம் சொல்லிச்சு. ஜனங்கள்லாம் ஆமாம் ஆமான்னு கை தட்டுச்சு. இப்போ என்ன சொல்லுது விஞ்ஞானம்? ஒரு சூரிய குடும்பமே இருக்குதுன்னு. உலகத்துக்கு ஒரு சந்திரன் தான் விஞ்ஞானம் சொல்லிச்சு. இப்போ பல கோடி சந்திரன் இருக்குதுன்னு சொல்லுது. அப்பப்போ விஞ்ஞானம் பொய் சொல்லும், அப்பப்போ மெய் சொல்லும். அதனால் மெஞ்ஞானம் சொன்னது பொய்ன்றதே கிடையாது, அதில் உண்மை மட்டும்தான். ஏன்னா அவன் போய் ஆராய்ஞ்சான், இவன் ஆராய்ச்சி வச்சுதான் ஆராய்ச்சின்னுக்கிறான். அதனால் மெஞ்ஞானத்தில் பொய்ன்றதே வராது, வரவும் கூடாது. சொல்லு. அப்போ மெஞ்ஞானம் சொன்ன மாதிரி இந்த அகில அண்டம் கோடியையும் இயக்கக்கூடிய பிரம்மாண்டம்னு ஒன்று இருக்கு. ஆமாம், எல்லாத்தையும் பிரம்மாண்டம்ங்கிறது. பிரம்மாண்டம்னா என்ன, அண்டம்னா என்ன? ஒரு பொருளோட அளவு இந்த அளவு இருக்குன்னா அதை விட மிகப்பெரிசா இருக்கு, பெருசு. அதுதான் வெட்டவெளி. இப்போ எல்லா கோள்களுங்குத பல வீடியோவில் சொல்லிக்கிறேன் நான். எல்லா கோள்களும் இருக்குது. எல்லா கோள்களையும் தனக்குள்ள அடக்கி வச்சுங்குது சிவம். சிவம் எதுக்குள்ளவும் அடங்காத பொருள். அது அந்த தனக்குள்ள அடக்கி வச்சுக்கிறது தான் வெட்டவெளி. வெட்டவெளி தான் சிவம். அப்போ வெட்டவெளிக்குள்ளே தான் எல்லா கோள்களும், பூமி, சந்திரன், சூரியன் இருக்கிற கோள்கள்லாம் அதுக்குள்ளே தான் அடங்கி இருக்குது. ஆனால் அது எதுக்குள்ளன்னு தெரியாது. அதனால்தான் திருமூலர் ரொம்ப அழகாக சொன்னார், இது எங்கே ஆரம்பம் எங்கே முடிவுன்னு கண்டுபிடிக்க முடியலையா? 3000 வருஷமாக தேடுறேன் நான். இன்னுமா கடவுள் கடவுள்னு ரோட்டில் உட்காந்து கத்திங்க கிடக்குறீங்க அப்படின்னு என்ன மாதிரி முட்டாள்களுக்கு சொல்கிறார் அவர். அதனால் சொல்கிறார், யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யார் அறிவார் அதன் அகலமும் நிகழமும், வேறறியாமல் விளம்புகின்றேன் என்றார். எங்கே ஆரம்பம் எங்கே முடிவுன்னு அழுதுன்னுக்கிறதான 3000 வருஷமா என்னமோ கடவுளை பற்றி பேசுங்கிற. அதை விட ஒரு கடவுள்ன்றது உலகத்தில் கிடையாது அப்படின்றாரு. அதுக்கு ஈடான கடவுளும் கிடையாது, அதோட பெருசும் கிடையாது. அதுக்கு ஈடான கடவுளும் உலகத்தில் கிடையாது. சிவமே எல்லாமேவும் இருக்குது. அதனால சொன்னான் ஏகன் அநேகன்னா. அது ஒருவன் தான்டா அது, ஆனால் பல கோடி உயிர்களை உருவாக்குது அது அப்படின்னா. அதனாலதான் நீக்க மரம் நிறைந்த. ஆமாம், பைபிள் எடுத்து காலையிலையும் மாலையிலையும் படிக்கணும், இந்த மாதிரி சர்ச்சுக்கு போகணும் வரணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு கொண்டு வராங்க. சரி. ஆனால் நம்மளுடைய இதில் எத்தனை சிறப்புகள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாருக்கும் ஈடு கொடுக்கக்கூடிய பல விஷயங்கள் இருந்தாலும், தாய்மார்கள் பெற்றோர்கள் வந்து தான் கோயிலுக்கு போகும்போது மட்டும்தான் குழந்தைய கூட்டிகிட்டு போகணும், மற்ற நேரத்தில் குழந்தைகளை அனுப்பக்கூடாது, இப்படி ஒரு மனநிலையும். அதே மாதிரி இந்த மாதிரி யோக ஞானத்தை தேடி போகிறது, தன்னுடைய கணவனாக இருந்தாலும் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் அதற்கு முதல் முட்டுக்கட்டியாக நிற்கிறது எதுக்காக? ஏன் இவங்களுக்கு மட்டும் அந்த அந்த எண்ணம்? பயம். இந்து மதம் இருக்குது. இந்து மதம் மாதிரி உலகத்தில் ஒரு சுதந்திரமான மதம் எதுவுமே கிடையாது. ஒரு இந்துவாக இருந்தீங்கன்னா அந்தோனியார் சர்ச்சுக்கு போய் வருவேன். கண்டிப்பாக. ஒரு இந்துவாக இருந்தீங்கன்னா நாகூர் தர்காவுக்கு போய் வருவேன். ஆனால் ஒரு இந்துவோ ஒரு முஸ்லீமோ ஒரு கிறிஸ்துவனோ ஈஸ்வரன் கோயிலுக்கு போவேன்னா ஏன் போக மாட்டான்? ஒரு கட்டுப்பாட்டு. அதே நேரத்தில் இங்கே என்கிட்டவே சொல்கிறேன், அவங்க வந்து எப்படின்னா கட்சி மாறி வச்சுங்கிறாங்க. அவங்க அந்த கட்சியை விட்டு நீ வெளியே போனால் ஒன்று தூக்கிடுவாங்க அந்த கட்சியிலேருந்து. இங்கே வந்து அந்த மாதிரி கட்டுப்பாடே கிடையாது. இது ஒரு சுதந்திரமான மதம் இது. ஏன்னா கடவுள் யார் சொன்னாலும் அது கடவுள் தானே. கடவுள் தானே. நான் சொன்னாலும் கடவுள் தான், நீ சொன்னாலும் கடவுள் தானே. அதனால் அவன் சொல்லின்னுக்கிறான். கிறிஸ்துவனும் அதை தான் சொல்கிறான், முஸ்லீமும் அதை தான் சொல்கிறான், நம்மளும் அதான் சொல்கிறோம். கும்பிட்டு போட்டுமே அப்படின்னு சுதந்திர மனப்பக்குவம், விரிந்த மனம் அது இந்து மதத்தில் உண்டு. மற்ற மதத்தில் அது கிடையாது. ஏன்னு சொன்னீங்கன்னா, நம்மக்கிட்ட எத்தனையோ கிறிஸ்டினுங்க வந்து உபதேசம் வாங்கினாங்க, எத்தனையோ முஸ்லீமுங்க வந்து உபதேசம் வாங்கினாங்க. என்னெல்லாம் பண்ணிக்கிறாங்க தெரியுமா? மொட்டை அடிச்சு அவங்கள அந்த குடும்பத்திலே சேர்க்காம அப்படிலாம் பயம்புறுத்தி விட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்து மதத்தில் சர்ச்சுக்கு போய் வந்தாங்கன்னு சொல்ல வீட்டில் சந்தோஷம், நல்லா கும்பிட்டியா அப்படின்னு. ஆமாம், அதே மாதிரி தர்காவுக்கு போய் வந்தாங்கன்னா சந்தனம் கூட அப்படின்னு. அப்போது இந்து மதத்தில் ஒரு சுதந்திரமான மதம் இது இல்லையா? அதனால் ஆனால் கடவுளை வந்து யாராலையும் தொட முடியாது. யார் சொல்கிறதும் கடவுளுக்கு ஏறாது. ஆன்மா எதை சொல்லுதோ, யாருடைய ஆன்மா பேசுதோ அவங்ககிட்ட தான் கடவுள் பேசுவான். மனம் பேசுகிறவங்ககிட்ட, மதம் பேசுகிறவங்ககிட்ட கடவுள் பேச மாட்டான். ஏன்னா இதெல்லாம் மத வழிபாடு.
கடவுள் வழிபாடு இல்லை. கடவுள் வழிபாடுன்றது ஜாதி மதம் கடந்தது கடவுள் வழிபாடு. ஆனால் இதை இப்போ நீ சொன்ன விஷயங்கள் எல்லாம் மத வழிபாடு. அது மதத்துக்குள்ளே தான் நிற்கும். ஏன்னா அது கட்டுப்பாட்டுக்குள்ளே தான், கட்சி மாதிரி தானே அது கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. ஆனால் கடவுள் வழிபாடு வந்து ஜாதி மதம் கிடையாது. அதனால் அவன் எதுக்கும் கட்டுப்பட மாட்டான். அவனுக்கு எந்த கட்டுப்பாடும் ஒன்றும் பண்ணாது. அந்த பக்குவம் இந்து மதத்தில் உண்டு, மற்ற மதத்தில் அது கிடையாது. அதனால தான் இந்து மதத்தில் பல ஞானிகள் அப்பப்போ தோன்றிக்கினே இருந்தாங்க. இந்த சுதந்திரங்கிறதால் தான், மதத்தை தாண்டி வந்ததால் தான். இப்போ நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே கூட பேசினேன். காஞ்சி பெரியவர் வந்து இது மத வழிபாடு, இங்கே வந்து உன்னை சேர்க்க முடியாது, அவர்கிட்ட இப்போ மத வழிபாடு. அப்போது மத வழிபாடு இல்லைன்னா கடவுள் வழிபாடு. மத வழிபாடுகிறவனுக்கு கடவுள் வழிபாடு கிடையாது, மதத்தோடு போக வேண்டியதுதான். அந்த மாதிரி அந்த மதங்கள் போகுது. அதனால் மகான்கள் தோன்றதில்லை. ஒரு நபிகள் நாயகன் தோன்றினார் மகான், ஒரு இயேசு தோன்றினார் மகானா. அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் அவங்க ஒவ்வொருத்தர் தான் வந்தாங்க. இதில் வருஷத்துக்கு ஒரு மகான் வருவான். காரணம் அந்த சுதந்திரம் தான், ஜாதி மதத்தை கடந்து போகிறதால தான். இதை பாகுபாடு அங்கே வச்சுங்கிறதால அதில் ஞானிகள் தோன்றல. இதான் நீங்கள் வந்து தன்னுள் தான் அடங்கணும் அப்படிங்கிறீங்க. அப்போ ஒரு ஆண் வந்து அடங்கி வாழணுமா, உரத்து பெருமையாக வாழணுமா? ஒரு ஆண் வந்து எப்பயும் உரப்பா தொழிலையும் மற்ற நிலைகளையும் பெருமையோடையும் உரப்பாகவும் இருக்கணும்னு சொல்கிறீங்க, உரத்த சத்தத்தோடையும் இதாக இருக்கணும்னு இப்போ பெண்கள் பற்றி பேசும்போது சொன்னீங்க. ஆனால் ஒரு ஆண் வந்து யோகத்தில் அடங்கணும்னு சொல்கிறீங்க, ஆணோ பெண்ணோ யோகத்தில் அடங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அடங்கி வாழணுமா இல்லை பெருமையாக வாழணும்? துரை வந்து கம்பெனி வச்சுக்கிறாரு. சரி, அவர்கிட்ட ஒரு 150 பேர் வேலை செய்கிறாங்க. சரி. இப்போ அவர் காலையில் டிஃபன் கொடுக்குறாரு. எந்த கம்பெனியில், சின்ன கம்பெனியில் எல்லாம் நடக்காத விஷயம், ஆனால் அவர் பண்ணின்னுக்கிறாரு. காலையில் டிஃபனு, மத்தியானம் சாப்பாடு, நைட் சாப்பாடு போட்டு அனுப்புகிறாரு. மாதம் சம்பளம் கொடுக்குறாரு. அங்கே போய் அவர், அப்பா நான் ரொம்ப அன்பானுவேன், நீ ரொம்ப அன்பானா அவன் இவர் பக்கத்தில் பாய் போட்டு படுத்துப்பான் இல்லையா? வேலை நடக்குமா? நடக்காது. அங்கே போய் நம்ம எந்த வேலை செய்தா எந்த வேலை செய்தா ஆச்சா அது அப்படின்னா தான் அங்கே வேலை நடக்கும். அப்போது அங்கே அதிகாரம் தேவை. இந்த அதிகாரத்தை வீட்டில் வந்து கொண்டாடிக்கிட்ட ஏதாச்சா இதாச்சா போய் அப்பத்துக்குன்னு அப்படின்ட்டுவான் இல்லை? அப்போது எந்த இடத்துல நான் இப்போ நிற்கிறோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உன்னை நீ மாற்றிக்கணும். அதனால தான் நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்கிற விஷயம், கடவுள்கிட்ட போனால் ஒரு நல்ல பக்தனாகிடும், தாய் தாப்பங்கிட்ட போனால் ஒரு நல்ல பிள்ளையாகிடும், ஒரு மனைவி கிட்ட போன கணவன்கிட்ட போனீங்கன்னா நல்ல மனைவியாகவும் கணவனாகும், ஒரு குரு கிட்ட வந்தால் நல்ல சீடனாகிடும் இல்லையா? அப்படி எங்கே இருக்கிறியோ அங்கே அதுவாக ஆனேன்னா உனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் எல்லா இடத்துலையும் என்னுடைய ஆணவத்தை காட்டினேன்னா அழிவு உண்டாக்கிடும். அதே நேரத்தில் எங்கேயுமே நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், நான் கம்முன்னு படுத்துறப்பேன்னா வேலை செய்யலாம் படுத்துப்பான், 10 பைசாவோடு போனி அவர். அதனால் இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மனிதன் வாழறது தான் வாழ்க்கை உலக விஷயத்தில். ஆனால் கடவுள் விஷயத்தில் அமைதி மட்டும்தான் இருக்கணும். அங்கே வந்து ஆணவமோ அகங்காரமோ தலை தூக்குச்சுன்னா ஆண்டவனுக்கும் உனக்கும் தொடர்பு அருந்து போயிடும். ஆண்டவன்கிட்ட அமைதி மட்டும்தான் இருக்கும், அன்பு மட்டும்தான் இருக்கும். அதை தான் விரும்புகிறான் ஆண்டவன். அதனால் அங்கே நான் கம்பெனியில் அதிகாரம் பண்ணுற மாதிரி கடவுள்கிட்ட போய் அதிகாரம் பண்ணினா கண்டமாயிடும். அதனால் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி. மனைவி ஒரு ஆஃபீஸில் போய் இப்போ யாரோ ஒரு அம்மா வந்துக்கிறாங்க, கலெக்டர் சிவகங்கையிலேருந்து கலெக்டர் அம்மா, ஏம்மா யாருமா அது இருக்கிறியா? இந்தம்மா சிவகங்கையிலேருந்து வந்துக்கிறாங்க. என்ன போஸ்டிங்கில்மா இருக்கிறீங்க? ஸ்டெனோவாக இருக்கிறாங்க, கலெக்டர் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஸ்டெனோவாக இருக்கிறாங்க. இப்போ அந்த கலெக்டர் ஆஃபீஸில் எத்தனை பேரை இவங்க மேய்க்கணும் இல்லை? மேய்க்காமல் இல்லைம்மா நான் அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு இவங்க உட்காந்தாங்கன்னா ஒரு பயில் கூட போகுமா? அப்போது அங்கே அதிகாரம் பண்ணணும், பயில் போகணுன்னா. அதே அதிகாரத்தை வீட்டில் இருந்தால் பிடிச்ச முடியோ வேலைக்கு போனியா இதை வச்சுன்னு வந்தியான்னா 2 அரை விழும் இல்லை? அப்போது எங்கே அன்பை காட்டணுமோ அங்கே அன்பை காட்டணும், எங்கே அதிகாரத்தை காட்டணுமோ அங்கே அதிகாரம். அதுதான் பதவி இல்லையா? அப்படி வாழ்ந்தால் யாருக்கும் அதை மாறி நான் இப்படி தான் வாழ்வேன்னு வாழ்ந்தால் அவனுக்கு போய் நம்ம சொல்லுவ முடியும், அவன் அப்படி தான் பிறந்தான் அதுக்குன்னு நினச்சி. ரொம்ப ரொம்ப அழகாக சொல்கிறார், ஒரு மனிதன் தர்மம் பண்ண, அப்படி தர்மம் பண்ணாது இந்த பூமியில் வாழறது தப்புடா. அதனால சொல்கிறான்,
காட்டு கருவேப்பை பூத்தால் என்ன? காட்டு கருவேப்பில பூத்து என்னதான் மனமாக இருந்தாலும் குழம்புல போட முடியுமா? உதவாதது தானே. காட்டு கருவேப்பை பூத்தால் என்ன? கடல் நீர் பெருத்தால் என்ன? கடல் தண்ணி எவ்வளோ போஇருந்தாலும் குடிச்சிட்டு வா போகிற குடிக்க போகிறதில்ல. அது கடல் உப்பாக தான் இருக்கும். அது எவ்வளோ பெருத்தாலும் பயன் இல்லை. அதனால் காட்டு கருவேப்பை பூத்தால் என்ன? கடல் நீர் பெருத்தால் என்ன? நாய்ப்பால் சுரந்தால் என்னன்னா லிட்டரு கணக்கில் சொந்த விட நான் காப்பி போட்டு குடிக்க போகிறேன், ஒன்றும் யூஸ் ஆகாது. அப்போது எட்டி பழுத்தால் என்ன? சப்போட்டா பழம் மாதிரி எட்டி பழங்குது, ரொம்ப அழகாக இருக்கும் மேலே சப்போட்டா பழத்தை விட. ஆனால் சாப்பிட்டா நம்ம துபாய் போயிடுவோம் இல்லை? அதனால் சொல்கிறான், காட்டு கருவேப்பை பூத்தால் என்ன? கடல் நீர் பெருத்தால் என்ன? நாய்ப்பால் சுரந்தால் என்ன? எட்டி பழுத்தால் என்ன? ஈயாதவன் வாழ்ந்தால் என்னட்டான் இல்லையா? அப்போது ஏன் சொல்கிறேன்னா, ஒரு தாய் பிள்ளைக்கு கொடுத்து பழகிறான், ஒரு கணவன் மனைவிக்கு கொடுத்து பழகிறான் இல்லை? இந்த உறவு முறைகள் இருக்குது எந்த ஜீவராசிக்கும் கிடையாது, மனிதனுக்கு மட்டும்தான். அதே மாதிரி ஒரு குருவுக்கு கொடுத்து பழகணும், இறைவனுக்கு கொடுத்து பழகணும். ஏன்னா உன் மனம் பக்குவப்படும், இல்லைன்னா மனம் ஒற்றுத்தனமாகவே இருக்கும். அதை எளிமையாக ஆக்கணும். அதுக்கு இந்த தர்மங்கள் தேவைடான். ஏன்னா எல்லா மனிதனும் எவனுமே உத்தமன் கிடையாது உலகத்தில். எல்லாரும் ஒரு பாவத்தை பண்ணியிருப்போம். அந்த பாவத்தை எதால் அழிக்க முடியும்? எங்க அழிக்க முடியும்? நான் பாவம் பண்ணிட்டேன், கடவுள்கிட்ட போய் பாவம் பண்ணி கேட்டால் பைத்தியக்காரனா கடவுள? நீ பண்ற பாவத்தெல்லாம் அண்டாளி அதுன்னு தெரியறதுக்கு உலகத்தை பற்றி தெரியாது. எவ்வளவு புத்திசாலி நீ! இன்னைக்கு போது நாளைக்கு சாவ போறவனுக்கு உனக்கு இவ்வளவு அறிவுது. கடவுள் உன் பாவத்தை ஏற்று பண்ணா? எந்த ஒரு மனிதனுக்கும், நான் எல்லாருக்குமே சொல்றேன், உலகத்துக்கே சொல்றேன், எந்த மனிதனும் அவாவம் செய்த பாவத்தை அவாவனே தீக்கணும். எந்த பாவத்தை எந்த உலகத்துல செய்தியோ அந்த பாவத்துக்கு பரிகாரம் பூமியில செய்துட்டு போகணும். உலகத்துல இறைவன்கிட்ட இருந்து நீ வரும்போது எப்படி வந்தையோ அப்படி போனீன்னா இறைவன் தனக்குள்ள இணைப்பான், இல்லைன்னா வெளியே தள்ளிடுவாங்க. இதாம்மா உலகம் ரகசியம். சொல்லுமா சொல்லுமா ஐயா. அடுத்து என்னுடைய சந்தேகம், இளம் வயது சில காய் தண்ணியும் பழமுமா நல்ல இனிப்பாகவும் சுவையாக இருக்கிற மாதிரி முத்துனதுக்கப்புறம் ஓட விட்டு தனியாக நின்று போகுது. அது மாதிரி இந்த ஞானம்ங்கிறது கடைசியாக மனிதனின் முற்றிய பக்குவப்பட்ட நிலையா, இல்லை ஒரு மனிதன் அடைய வேண்டிய கட்டாயமான ஒரு பழக்கமா? இந்த இவ்வளோ ஜனம் வந்துடுது, இதே மாதிரி நேற்று இவ்வளோ கூட்டம் இருந்தது. ஏன்னா அதனால தான் இந்த மாதம் 2 நாளாக வச்சோம். கூட்டம் சேர்க்கக்கூடாது, இந்த ஊரில் வேறு திருவிழா, போலீஸ் சுற்றிக்கினே இருக்குது. நமக்கே நேற்று வந்து சொல்லிட்டாங்க ரொம்ப கூட்டம் சேர்க்காதீங்க. அதனால் நான் 2 நாள் வச்சுருந்தேன் இந்த மாதம் பௌர்ணமி. அதனால் நேற்று இவ்வளோ கூட்டம் இருந்தது. இன்றைக்கி ஒரே நாள் வச்சுருந்தேன், எனக்கு இடமே இருந்திருக்காது. ஆனால் இவ்வளோ பேரும் இங்கே வந்ததுக்கு காரணம் என்ன? சரி, இங்கே இவ்வளோ பேர் வந்துட்டாங்க, இவங்கெல்லாம் போய் கடவுளை அடைஞ்சிடுவாங்கன்னா ஒரு போதும் அடைஞ்சிட்டு. இந்த பாதைக்கு வர்றதுனால என்ன பயன் அவங்களுக்கு நன்மை அப்படின்னா, அனுபவம், மனப்பக்குவம். இது ரெண்டுமே இதில் வந்த உடனே தெரிஞ்சிடும். சரி, கடவுள் இப்போ நம்ம எல்லாம் உட்காந்துக்கிறோம், கடவுள் திடீர்னு நீங்கள் வந்துட்டார் பார்க்கலாம் அப்படின்னு என்ன பண்ண போகிற? கடவுள் வந்தார் என்ன பண்ண முடியும்? எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கேட்பேங்க. இப்போவும் அதை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். சொல்லி அப்புறம் என்னத்துக்கு அந்த கடவுளை பார்த்து என்ன பண்ண போற? அவர் பாட்டுக்கு அவர் போறாரு. அவர்னா ஒரு பேங்க்ல, ரிசர்வ் பேங்க்ல இருந்து வந்தாருன்னா ஒரு 100 பொட்டி எடுத்துன்னு வந்தாருன்னா ஆளுக்கு ஒரு பொட்டியாவது கொடுத்துட்டு போவாரு. அவரு நம்ம என்ன கொளுத்துவோமா என்ன படையல் போடுமான்னு அவர் பார்த்துங்கிறாரு. அப்புறம் அவர் வந்து என்ன பண்ண போறாரு? ஆனா இது பார்க்கறதுக்கு நாத்திக மாதிரி இருக்கும் பேசுறது. ஆனா சிந்திங்கன்னு சொல்றேன். நான் நாத்திகவாதி இல்லை, ஆத்திகவாதி. அதே நேரத்தில் அறிவில்லாத ஆன்மீகத்தை பண்ண மாட்டேன், அறிவுபூர்வமான ஆன்மீகம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இல்லையா? அதனால இறைவனை தேடி நீ ஒன்றும் பண்ண போறதில்லை, இறைவன் வந்தாலும் ஒன்றும் பண்ண போறதில்லை. உன்னை சீர்படுத்திக்கிறதுக்கு இந்த இறை வழிபாடு அவசியம். உன் மனம் பக்குவப்படுறதுக்கு இந்த இறைவழிபாடு போயிட்டு அவசியம். அந்த மனம் பக்குவப்பட்டால் தான் கடவுளுடைய காட்சி தெரியும், பிறப்பை தவிர்க்க முடியும், இறைவனுடைய அருள் கிடைக்கும். அப்போ உன் மனம் பக்குவப்படுறதுக்கு முதல்ல இதை தான் ரொம்ப அழகாக பட்டினத்தார் சொன்னார். அப்பா இந்த யோகம் எல்லாம் பண்ணுறதால ஏன்னா கடவுளை போயிடுவியான்னா ஒருபோதும் போக முடியாதுப்பா. சரி, கடவுளை போய் அடைய முடியாததுக்கு நான் ஏன்பா இந்த யோகம் எல்லாம் பண்ணணும்னா உன் மனம் பக்குவப்படுறதுக்கு. அதனால சொன்னார், அட்டாங்க யோகமும் ஆதாரம் ஆறும் அவித்தை 5 விட்டேறி போன வெளிதனிலே வேப்பொன்று கண்டே.
வட்டாகி செம்மதில் பாலூர உண்டு எட்டாத பேரின்பம் என்ன விழுங்கியதுன்னார். இவர் சாப்பிட்டேன்னு சொல்ல. இதுதான் அதிசயம். இவ்வளோ சிரமப்பட்டவர் நான் சாப்பிட்டேன்பா நல்லா இருக்குதுப்பான்னு சொல்ல, இவர் அது சாப்பிட்டுச்சான். ஏன் இவர் அது சாப்பிட்டதுன்னா அது சாப்பிட்றதுக்கு ஒரு பக்குவம் ஆயிட்டு இருந்தார் இல்லையா? அது பார்த்த ஒன்று அருவருப்பா போற மாதிரி இருக்கிறோம் நம்ம. ஆனா அவரு அது சாப்பிட்ற மாதிரி பக்குவத்தில் இருந்தாலும் அவர் அது சாப்பிட்டுச்சான். அவரை எது சாப்பிட்டது? இறைவன் என்ன சாப்பிட்டான்டான்ற இல்லையா? அப்படிப்பட்ட நிலை மனப்பக்குவம் வர்றதுக்கு இந்த ஆன்மீக கிளாஸ் அவசியம். இங்க கூட என்கிட்ட கேட்குறாங்க, சாமி இந்த மாதம் உபதேசம் வாங்கிட்டேன், இதோட எப்போ வரணும்? மாதம் மாதம் வரணும். ஏன் மாதம் மாதம் அவள் பொறி கட்டலையே அது உபதேசம் கொடுக்குது? அப்படி கிடையாது. அனுபவம் வராது, அடுத்த உபதேசம் கொடுத்தா அது பயணத்து தான் போயிடும். ஆனால் இந்த கிளாஸுகள் நீ மாதம் மாதம் வரும்போது தான் ஒவ்வொரு ரகசியங்களும் நீ தெரிஞ்சுக்க முடியும். அதனால் மாதம் மாதம் வாங்கணும். வர முடியாதவங்களை நான் என்ன பண்ண முடியும்? போய் வண்டி வச்சுன்னு வர முடியும்? சொல்லுமா, இப்படி போய் நிற்குமா என் காலம்? ஆத்மா வணக்கம் சார். ஆத்மா வணக்கம்பா. என் பேர் பிரபு குழந்தைவேல். சரி. சொந்த ஊர் சேலம். சரி. கடந்த 7 வருஷமாக நெதர்லாண்டில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். சரி, ரொம்ப சந்தோஷம். உங்கள் வீடியோ பார்த்துட்டு இங்கே இந்த சண்முகநாதன் கோயில் வந்து உங்களை பார்க்கலான்னு வந்தோம் சாமி. சந்தோஷம். இப்போது இந்த ராஜயோக பாடசாலையில் வந்து தெரிஞ்சுக்கிட்டது 18 உபதேசம்னு சொல்கிறாங்க, தெரிஞ்சுக்கிட்டேன் சாமி. சரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில் 18ஆம் படி கருப்பு அப்படின்றாங்க, 18 படின்றாங்க. சரி. சபரிமலை ஐயப்பன் கோயிலையும் 18 வருஷம் மாலை போட்டு 18 படி அப்படின்றாங்க. சரி. இந்த 18னுடைய சூட்சம் என்ன, அதில் என்ன பொருள் விளக்கம் சாமி? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 18 புராணம்னுவாங்க. சரிங்க சாமி. இல்லையா? எல்லாம் 18 18 18. அது என்ன 18 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனுக்கு 8 குணங்கள். சரிங்க சாமி. 4 வேதம். எத்தனையாச்சு? 12 ஆச்சுங்க சாமி. 6 சாஸ்திரம். எத்தனையாச்சு? 18 சாமி. இந்த 18 தான் அங்கே வச்சுக்குது. சரி. அந்த 18 தான் புராணம். சரிங்க சாமி. அந்த 18 தான் ஒன்றி வாழறது. சரிங்க சாமி. இந்த 18 தாண்டி யாராலையும் வாழ முடியாது. ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்வு 8 குணத்தில் தான் வாழறான். சரிங்க சாமி. நல்லவன் இருப்பான், கெட்டவன் இருப்பான், ஆசை உள்ளவன் இருப்பான், ஆசை இல்லாத இருப்பான். இது காம, குரோதம், மதம், ஆச்சரியம், டம்பம்ன்ட்டு 8 குணங்கள். இது சரிங்க சாமி. இத்தனை குணத்தில் தான் மனுஷன் வாழறான். சரிங்க சாமி. இதை தவிர்த்து வாழ முடியாது. ஆனால் மகான்கள் இந்த 8 குணத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. சரிங்க சாமி. மனுஷனுக்கு இந்த 8 குணங்கள் உண்டு. அதே மாதிரி 6 சாஸ்திரம். மூலாதாரம், சுதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசித்தி, ஆக்ஞை. இந்த 6க்குள்ளே தான் மனிதனுடைய யோகம், மனிதனுடைய வாழ்க்கை எல்லாம் இந்த 6க்குள்ளே தான் போகிறோம். 7வது சகசிராமம். 7வது சகசிராமத்துக்கு போகும்போது அவன் கடவுள் நிலைக்கு போயிடும். மனித நிலையில் இருக்க மாட்டான், மகான் நிலையிலையும் இருக்க மாட்டான், கடவுள் நிலைக்கு போயிடுவான். அதனால் இந்த 7வது நிலை சகசிராமத்தை யாரும் குறிப்பிடுறதே கிடையாது. அப்போ இந்த 6 சாஸ்திரத்துக்குள்ளே தான் மனித வாழ்வு. சரிங்க சாமி. அதே மாதிரி 4 வேதம். 4 வேதம் என்ன அப்படின்னா, யஜுர்வேதம், ரிக்வேதம், சாமவேதம், அதர்மவேதம். 4 வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 4 வேதம் இல்லை. ஏன் 4 வேதம் இல்லைன்னா, இந்த யஜுர்வேதம், ரிக்வேதம், சாமவேதம், அதர்மவேதம் யார் எடுப்பான்? இந்து மதத்தில் உள்ளவன் தான் எடுப்பான். ஆமாம் சாமி. இல்லையா? மற்றவன் எடுக்க மாட்டான். ஆனால் 4 வேதம்ன்றது உலகத்துக்கு பொதுமறை. அது மனுஷனுக்கு மட்டும் இல்லை, உயிரினங்கள் அத்தனைக்கும் அந்த 4 வேதம் உண்டு. ஆனால் இந்த 4 வேதம் மனுஷனுக்கு மட்டும்தான் உண்டு. சரிங்க சாமி. அதே மாதிரி குரான் இருக்குது, அது மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குது. ஆமாம் சாமி. பைபிள் இருக்குது, அது மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனால் அது இல்லை வேதம். வேதம்ன்றது பூமி ஒரு வேதம். சரிங்க சாமி. பூமி இல்லைன்னா உயிரினம் வாழ முடியுமா? முடியாது சாமி. வாழவே முடியாது. அதே மாதிரி சூரியன். சரிங்க சாமி. அது இல்லைன்னா ஒரு பொருளாவது இங்கே வளருமா? உயிரினம் தரிக்குமா? தரிக்காது. சரிக்காது சாமி. அதே மாதிரி சூரியன் இருந்தாலும் அதை மிகைப்படுத்துறதுக்கு சந்திரன். சரிங்க சாமி. சந்திரன் இல்லைன்னா இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்க சாமி. இந்த 3 கிரகத்தையும் இயக்கிறது வெள்ளி. சரிங்க சாமி. வெள்ளின்னா பெண்ணுன்னு அர்த்தம். உலகத்தில் வாழ்க்கையில் ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறதும் ஒரு பெண்ணால் தான். சரிங்க சாமி. உலகம் நல்லா இருக்கிறதும் ஒரு பெண்ணுன்ற வெள்ளியால் தான். சரிங்க சாமி. அதனால தான் சூரியன் எந்த பக்கங்குதுன்னு யாரும் பார்க்க மாட்டான், வெள்ளி எந்த பக்கங்குதுன்னு பார்ப்பான். இந்த முழுவாத பொம்பளைங்க சரிங்க சாமி. சீமந்தம் பண்ணி தாய் வீட்டுக்கிட்டும் போவாங்க. சரிங்க சாமி. இட்டும் போகும்போது வெள்ளி எந்த பக்கம் இருக்குதுன்னு பார்ப்பாங்க.
ஏன்னா அந்த குழந்தை முழுசாக டெலிவரி ஆகணும் அப்படின்ட்டு. அப்போது இந்த 4 வேதம் தான் உலகத்துக்கு பொதுமறை. இதில் மனிதனும் வாழ்வான், மற்ற மதத்துக்காரனும் வாழ்வான், உயிரினங்களும் வாழும். சரிங்க சாமி. அப்போ இதுதான் வேதம். சரி, நீங்கள் கேட்பீங்க, இது என்ன சூரியன், சந்திரன், பூமி, வெள்ளின்றீங்க, மற்ற கிரகம்லாம் இல்லையான்னு உங்களுக்கு கேள்வி வரும். அதுதான் சாமி அடுத்த கேள்வி. அதானே வருது, அது இயற்கை தான் வர்றது. ஆனால் பூமியிலேருந்து பார்த்தீங்கன்னா நீ பூமியை பார்க்குற, சூரியனை பார்க்குற, சந்திரனை பார்க்குற, வெள்ளியை பார்க்குற, புதனை பார்க்க முடியுமா, வேழனை பார்க்க முடியுமா? அந்த கிரகங்களை பார்க்க முடியாது, பார்க்க முடியாது சார், பார்க்க முடியாது. அதனால் நீ பார்க்குற வேதம் இந்த 4. இந்த 4க்குள்ளே தான் உயிரினமும் வாழும், மனுஷனும் வாழ்வான். ஒரு பெண்ணுன்றவ சாதாரணமானவ கிடையாது. ஒரு குடும்பத்தில் இருக்கிற சாதாரணமாக நினைக்கவும் கூடாது. ஏன்னா இப்போ நீங்கள் 10 பேர் சேர்ந்து ஒரு ரூம் எடுத்துக்கினாலும் அது குடும்பம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒரு பையன் ஒரு பெண்ணை இணைச்சிக்கின்னு வந்தால் அது குடும்பம்னுவாங்க. அப்போது குடும்பன்றது எங்கேருந்து உருவாகுதுன்னா பெண்ணுக்கிட்டேருந்து தான் உருவாகுது. சரிங்க சார். அதனால்தான் பூமியை பூமாதேவி பெண் பேர் வச்சுருக்குது. எல்லா பொருளும் இந்த பூமியிலேருந்து தான் விளையுது, பெண்ணுக்கிட்டேருந்து தான் விளையுது. உலக உற்பத்தியும் பெண்ணுக்கிட்டேருந்து தான் ஆகுது. எந்த ஆணாவது குழந்தை பெற்றுக்க முடியுமா? முடியாது சார். உலகத்தை உற்பத்தி பண்ண முடியுமா? முடியாது சார். எந்த ஆணாலையும் முடியாது. அப்போ பெண்ணுன்னு ஒருத்தி இல்லைன்னா உலகம்னு ஒன்று கிடையாது. உலகமே பெண்ணாக தான் இருக்குது. அந்த பெண்ணை மதிக்க கற்றுக்கணும், அந்த பெண்ணோட இணைஞ்சு வாழ கற்றுக்கணும், அந்த பெண்ணோட அன்பு காட்டணும், அந்த பெண்ணோட ஆசையை வாழணும். இதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவம். இந்த 18 படியும் அதுக்காக தான் வச்சு அடையாளம் காட்டியிருக்குது. சரிங்க சார். இந்த 18 படி ஏறும்போது நீ ஒவ்வொரு வாட்டி ஏறும்போதும் ஒவ்வொரு குணத்தை இழக்கணும், நீ விட்டுடணும். ஐயப்பன் கோயிலுக்கு போகிறான்னா 8 குணங்கள் இருக்குது. இந்த 18 படி ஏறும்போது நீ ஒவ்வொன்றையாக விட்டுக்குன்னு வரணும். சரிங்க சார். அதனால தான் ஐயப்பன் கோயிலில் இந்த 18 படி ஏறினேன்னா சிலை தெரியும். ஆமாம் சார். இல்லையா? ஒளி தெரியாது. அப்போ இந்த 18 குணங்களையும் விட்டுட்டிங்கன்னா இந்த சிலையை கடந்து பேரொளி தெரியும். அந்த பேரொளி தான் கடவுள். சரிங்க சார். அந்த கடவுளை அடையணும்னா நீ இந்த 8 குணத்தை இழக்கணும், 6 சாஸ்திரத்தை இழக்கணும், 4 வேதத்தை இழக்கணும். இதை இழந்தால் தான் கடவுளோடு சேர முடியும். இதை இழக்காதவன் கடவுளோடு சேர முடியும். இங்கே ஊரில் ஒன்றா ஏமாற்றின்னு உட்காந்துக்கலாம். சொல்லு சார். இப்போ அதை இந்த 18க்கு விளக்கம் கொடுத்தீங்க சாமி. சரி. இந்த 18 போகிறதுக்கு முன்னால் 48 நாள் விரதம்னு சொல்கிறாங்க. அது விரதம். சரிங்க சார். அது குணம். சரிங்க சார். 48 நாள்ன்றது ஒரு மண்டலம். அந்த 48 நாள் மனுஷன் 4 நாள் ஒரு விரதம் இருந்துருவான். ஒரு கணவன் மனைவி இருக்கிறோம், 4 நாளைக்கு மனைவி கிட்ட பேசாமல் விரதம் இருந்துருவான். ஆனால் 48 நாள் இருக்க முடியுமா? ஒரு வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது, அவன் கெட்டு போயிடுவான். ஆனால் விரதம்ன்றது 48 நாள் இருக்கணும், அதான் ஒரு மண்டலம். சரிங்க சார். அப்படி இருந்து போனீங்கன்னா அந்த 48 நாளுக்குள்ளே உன்னுடைய குணங்கள் மாறும், உன்னுடைய செயல்கள் மாறும், கடவுள் மேலே பக்தி வரும். அதனால் அந்த 48 நாள் கடைப்பிடிக்கணும். இப்போ அதை பிடிக்கிறதில்ல. காலையில் சாயந்தரம் போகிறான்னா காலையில் மாலை போட்டுன்னு போகிறான், அது வேறு விஷயம், அது அவன் சொந்த விஷயம், நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. கேட்டால் எனக்கு டைம் இல்லை, வேலை இருக்குது, அதுக்குது இதுக்குதுன்னு காரணம் சொல்லலாம். கடவுளை தேடுறதுக்கு வேலை இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? பட்டினத்தார் ராஜாவை விட பெரிய பணக்காரன். சரிங்க சார். ஆனால் பெரிய சிவபக்தன். ஆனால் பணக்காரனாக இருக்கிற வரைக்கும் அவர் கடவுளை பார்க்கவே இல்லை, பார்க்க முடியல. ஏன்னா அவருக்கு வியாபாரம், குடும்பம், குழந்தை குட்டி இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருந்தது. அதனால் அவர் கடவுளை பார்க்கவே முடியல. எல்லாத்தையும் இழந்துட்டு வெளியே தூக்கி போட்டுட்டு அவர் கோமனம் கட்டின்னு வந்தவுடனே கடவுள் அவர் கூட போனார். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை, மனிதனுக்கும் ஞானிக்கும் உள்ள வாழ்க்கை. சரிங்க சார். இல்லையா? ரமண மகரிஷி மதுரையிலேருந்து கிளம்பி திருவண்ணாமலை வந்தார். அவர் என்ன போட்டுக்கின்னு வந்தார்? 8ஆம் கிளாஸ் வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் படித்தார் மதுரையில். சரிங்க சார். ஆனால் அவர் என்ன போட்டுக்கின்னு வந்தார்? ஒரு வேஷ்டி கட்டியிருந்தார், ஒரு ஷர்ட்டு போட்டிருந்தார், கையில் 2.25 ரூபாய்க்குது. அவர் என்ன நினைக்கிறாரு? இந்த 2.25 ரூபாய் என் கையில் தான் ஏன் பணம் ஏன் பணம் ஏன் பணம்னு சொல்லும் மனம். அதனால் அந்த 2.25 ரூபாய் தூக்கி குளத்தில் போட்டுறாரு. சரிங்க சார். துட்டே இல்லாத உட்காந்துட்டார். ஷர்ட்டை கட்டி போட்டார், வேஷ்டியை கட்டி ஒரே ஒரு கோமணம் கட்டின்னு உட்காந்துட்டார். அதனால் தான் அவ்வளோ பெரிய மகான் ஆக முடிஞ்சது. உத்தம மகான்கள் அவங்கெல்லாம், எந்த ஆசைக்கும் உட்படாத வாழ்ந்தவங்க. ஆனால் பல சித்தாடுகள் பண்ணாங்க, ஆனால் அதை அவங்க வெளியே காட்டிக்கவே இல்லை. மகானுடைய செயல்பாடுகள் இப்படி.
எந்த மகானும் நான் இதை செய்தேன் அத்தை செய்தேன்னு சொல்ல மாட்டான். சொல்கிறான்னா அவனால் ஒன்றும் முடியாதுன்னு அர்த்தம், உதவாதவன்னு அர்த்தம். நல்ல மகான்கள் எதையும் செய்வானே தவிர நான் இதை செய்தேன் அவனை காப்பாற்றினேன் இவனை காப்பாற்றன்னு சொல்லவே மாட்டான். சொல்கிறான்னா அவன் அஞ்ஞானி, ஞானி இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். சரி சரி சரி. இப்படி இருக்குதுப்பா. அவங்க பலனடைய முடியாது. அதில் இருக்கிற உண்மை பொருளை உணரும்போது மட்டும்தான் மனிதன் ஒரு நிலைப்பட முடியும். அந்த மேலட்டோட பேப்பர்ல இருக்கிற எழுத்தை படிக்கிறதோட மதம் சார்ந்திருப்பான். அதுக்குள்ள இருக்கிற பொருளை ஆராய்ச்சி உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா மதத்தை விட்ட வழிபாடு, கடவுள் வழிபாடு. இதெல்லாம் மத வழிபாடு. கடவுள் வழிபாடு தனக்குள்ளே தன்னை ஆராய்ச்சி தான் தெரிஞ்சுக்கிறது தான் கடவுள் வழிபாடு. அப்போ இந்த மத போதனைகள்ல எல்லா மத போதனைகள்ல எல்லா விஷயமும் இருக்கு. ஆனா இது சிரமமான பயணம். இந்த சிரமப்படாம மனித சுகவாசியா வாழணுன்றதுக்காக அவன் அந்த பேப்பர்ல இருக்கிற வரைக்கும் படிச்சுட்டு போயிடறான். அதனுடைய உண்மை பொருளை அறிஞ்சான்னு சொன்னா அவன் ஆராய்ச்சி பண்ணி அந்த மத போதனையிலிருந்து வெளியே வந்துடும். ஆனா அதை வர விரும்புறது. ஏன்னா மத போதனையில வெளியே வந்தீங்கன்னா அவனுக்கு பல சௌகரியங்கள் கிடைக்கிறது. அதனால அவன் அந்த மத போதனையிலேயே ஒட்டிக்கிறான். உண்மை தெரிஞ்சவங்க சில பேர் இந்த மத போதனையிலே உட்காந்து இருக்கிறான். இதுதான் காரணம். ஐயா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க இந்த சாமி ஆடுறது, பேய் ஆடுறது இதெல்லாம் மூட நம்பிக்கை, மனக்கோளாறு. ஆனா ஒரு கற்புக்கரசி கடவுளை விட கணவனையே தெய்வமாக தொழுபவள் பெய்யவ பெய்யும் மழைன்னு சொல்றாங்க. இது மூடப்பட என்னமா இல்ல உண்மையா? இந்த பெய்யன்னா பெய்யும் மழைன்னு போட்டு ஒரு 2000 முஸ்லீம்கள் பீச்சில் சேர்ந்துக்குன்னு ஒரு பூஜை பண்ணாங்க. உன்னை வறுமை வந்தது, மழை தண்ணீர். அப்போ மழை வரல. கிறிஸ்டினுங்க ஒரு 2000 பேர் சேர்ந்துக்குன்னு அவங்க வழிபாடு நடத்தினாங்க. அப்பவும் மழை வரல. இந்த பங்காரடிகளார் குரூப்புக்குது அவங்க ஒரு பூஜை பண்ணாங்க. அப்பவும் மழை வரல. ஆனா இத்தனை 1000 பேர் பூஜைகள் பண்ணியும் மழை வரல. ஆனா தனியா ஒரு கேள்வி பெய்யுன்னா பெய்யுது இல்லையா? இதுக்கு காரணம் என்னன்னு நம்ம யோசிக்கணும். காரணம் தெரிஞ்சதுன்னா நமக்கு இந்த சந்தேகங்கள் வராது. அந்த பீச்சில் பூஜை பண்ணவெல்லாம் சுயநலவாதிகள். அவனுடைய பேரு புகழுக்காக அவன் உட்கார்ந்து இருக்கிறான். அங்க என்ன மதம் இருக்குது? கடவுளை வழிபடுறதுல மதம் என்னடாக்குது? கூட்டமா உட்காந்துக்கிட்டு எந்த மதமும் கிட்ட கடவுள் மழை பெய்யும். ஆனா மதத்தை வச்சுக்கிட்டு நீ கடவுளை மழை பெய்யணும் எப்படி பெய்யும்? அம்மாவுக்கு மதம் கிடையாது, கடவுள் உண்டு. அதனால அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா எல்லா நாடும் வெடி கூட்டு போச்சு. பூமி மழை இல்லை. ஆனா ஒரு செல்வந்தம் மட்டும் இருக்கிறான். அவன் யாருக்கும் கொடுக்க மாட்டான், வச்சுக்கு நான் மஞ்சள் பண்ணிட்டு இருக்கிறான். இதுக்கு காரணம் எது? பூமி தானே இந்த வறுமையை உண்டாக்கிடுச்சு. இந்த வறுமை உண்டாந்த காரணம் மழை தானே. அதனால்தான் எல்லாரும் தண்ணி 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 அப்படின்னு பேசுவாங்க. ஆனா திருவள்ளுவம் அமுதுன்னு அமுதுன்னு சொன்னான் மழையை, அமுதுன்னு சொன்னான் தண்ணியை. ஏன் அந்த அமுதுன்னு சொன்னான்னா இவரு சொல்லுவார் பட்டினத்தார், முதற்சங்கு அமுது விட்டோம்னு இல்லையா? அமுதுன்னா இந்த உலகத்துல எதிரானா தாய்ப்பால். அது ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த பாலை கொடுக்கணுமா? அந்த பாலை கொடுக்கணும்னா அந்த குழந்தை நோயாளி ஆயிடும். அதனால அந்த அமுதுன்ற பால். அதனால முதற்சங்கு அமுது விட்டும், இடைச்சங்கு நல் விலங்கு பூட்டும், கடைச்சங்கு அம்புட்டோ இம்புட்டோ அது ஊதும். பால் ஊத்துவான். கட்சியில கல்யாணத்துல பாலும் பழமும் கொடுப்பான். பிறந்த உடனே 3 வாட்டி மனுஷனுக்கு பால் ஊத்துறது உண்டுப்பா அப்படின்னாரு. அப்போ இந்த அமுதை வள்ளுவர் சொல்றான், இது அமுதுடா, வான்மழை அமுது இல்லையா? காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா சுயநலம் மற்றவங்க, உலகத்தினுடைய பொது நலத்தையே நோக்கமா கொண்டவங்க. அதனால அவை பிராட்டி என்ன பண்ணுச்சு? இவ்வளவு வறுமையில வாடுது. இது ஏன் இந்த வறுமை வந்தது? அப்போ ஊரு மொத்தம் கெட்டவனா இருக்கிறான். இந்த கெட்டவனால இயற்கை அவனை வஞ்சனை பண்ணுது இல்லையா? அதனால மழை வரல, பூமி எல்லாம் வெடிச்சு போச்சு, விவசாயம் இல்லை, ஆகாரம் இல்லை. ஆனா அவையினுடைய கேள்வி என்ன? இது ஊரு கெட்டவன், எல்லாரும் கெட்டவன். ஆனா ஒரு நல்லவன் இருக்க மாட்டானா இங்க? அந்த ஒரு நல்லவனுக்காக பெய் இல்ல, எனக்காக பெய் என்ன சொல்லிச்சு?
இவங்க எல்லாம் போய் பூஜை பண்ணுவாங்க, எங்கள் மதத்துக்காக பெய்யுன்னாங்க. இதான் வித்தியாசம். அப்போ எதுக்காக பெய்யுன்னு சொல்ல, ஒரு நல்லவனுக்காக பெய்யுது. ஒரே ஒரு நல்லவன் இருக்க மாட்டான், 1000 பேர்த்த ஒத்த நல்லவன் இருக்க மாட்டானா, அந்த ஒருவனுக்காக பெய்யணும்னு கொட்டி தீர்த்துச்சு. இது மந்திரமோ தந்திரமோ இல்ல, மனமற்ற நிலையில இறைவனுக்கு ஆணையிட்டமா இறைவன் செய்வான். ஆனா மனமுடையவன் இறைவனுக்கு ஆணையிடவே முடியாதுமா. இதான் வித்தியாசம். அவைக்கு மனம் கிடையாது, ஆன்மா இருக்கு, செயல் இருக்கு. அதனாலதான் பெரிய பெரிய போர்க்களம் கொண்ட மன்னர்கள் ஒத்தனோட ஒத்த எதிர்த்து நின்று வெட்டி கூறு போட்டவங்க கூட இந்த ஒரே ஒரு கேள்வி, தடிக்கொம்பு வச்ச கேள்விக்கு அழுந்து கூட்டான். பாரியினுடைய பெண்களுக்கு திருமணம் ஆக்க முடியாம மூவேந்தர்கள் செய்து பெரும் கொடுமை பண்ணிட்டானுங்க பாரிய பொண்ணு. அந்த பாரியினுடைய பசங்க காட்டுல வேடுகு விட்டு பழக்கிடுங்க இல்ல. அப்போ அந்த அவை கூட்டும் போய் அந்த 2 இளம் பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது. அந்த மூவேந்தர்களால எதிர்க்க முடியல, ஒரு மன்னனால எதிர்க்க ஒரு சின்ன சின்ன நாட்டுல அழிச்சுடுவானுங்க. அப்படிப்பட்ட பேரரசனுங்க 3 பேருமே, சோழ சேர பாண்டியன். ஆனா இந்த 3 பேர் அந்த ஒரு கேள்விக்கு பயந்தானுங்க. இன்னைக்கு பூகம்பம்னு பேசுறமே, இந்த பூகம்பத்தை அன்னைக்கே கேள்வி காட்டுச்சு. இந்த 3 மன்னரும் படையெடுத்து வரான், இங்க வந்தா கல்யாணம் நிறுத்திடுவானுங்க. அதனால அது என்ன சொல்லிச்சு, இதோட திரும்பி போயிடுங்க, உங்களுக்கு மரியாதை இல்ல, நாங்க வருவோம். சரி நீ வந்தா முடிஞ்சா வந்துக்கிட்டு பூமியை 2ஆ பிளந்துச்சு. வந்தவள அதுக்குள்ள ஊந்துட்டான், மன்னனுங்க நின்றுட்டாங்க, பயமுள்ள உண்டாக்கி. அப்போ இன்னைக்கு பேசுற பூகம்பத்தை அன்னைக்கே அவை செய்து காட்டுது. என்ன செய்யல, என்ன அற்புதங்களை மகான்கள் செய்யல, எல்லா அற்புதங்களையும் செய்யலாம். ஆனா எவனுமே சொல்லல. ஏன்னா உண்மையான செயல் செய்யறவன் எவனும் சொல்ல மாட்டான். இந்த புலிவி இருக்கிறவன் அதை செய்வான் அதை பண்ணிடுவான் இதை பண்ணிடுவான்னு சொல்றான் பாரு, அவனுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு அர்த்தமா. இதாமா இப்படிதாம்மா நான் போயிட்டு இருக்கிறேன். சொல்லுமா. ஒன்னும் படிக்கல, ஒன்னும் தெரியலன்னுட்டு சங்க தமிழ் பாடல் பத்தி பேசுறாரு, அவை பேசுறாரு, அறிவியல் பேசுறாரு, பயாலஜி பேசுறாரு, இந்த உடல் கூறு இந்த முதுகு தண்டு வழியா இப்படி போகும் ஞானம் பேசுறாரு. ஐயா இதெல்லாம் எப்படிங்க ஐயா சாத்தியம்? எல்லாம் இறைவன் செயலும். என்னுடைய வாழ்வு, நான் வாழும் காலம், வாழ்ந்த காலம் எல்லாமே அவன் அருளாலே வாழ்ந்துன்னு தவிர என்னால இல்லம்மா. இதுதான் உண்மையான விஷயம். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவனாவே இருக்கீங்க. அதுதான்மா. அவன் இல்லைன்னா அவன் தாளை வழங்க முடியாது. அவன் இருக்கிற வரைக்கும் தான் அவன் தாளை வழங்குவான். தாளுன்னா கண்ணுன்னு அர்த்தம், தாள்னா இவங்க காலுன்னு வச்சுக்கினாங்க. இதுவே அறியாமல் இருக்கிறாங்க, பக்தியிலன்னு அர்த்தம். திருவடி வணங்கி, திருவடினா 3 கால், அது சாமிக்க 2 கால் தானே இருக்கும். நம்மளுக்கு 2 கால் தான் இருக்குது. 3 கால் இருந்தா நம்ம என்ன எப்படி இருப்போம், ஒரு அமையா இருக்கும் போல. 2 கால் திருவடி அப்படின்னா, இந்த பிராமணங்க பாத்தீங்கன்னா இங்க பாதி வச்சுட்டு இருப்பாங்க, ஆதியில பாத்தீங்கன்னா நம்மாலும் கூட இங்க பாதி எடுத்துட்டு இருப்பாங்க. இது என்ன காரணம் அப்படின்னா, இறைவனுடைய பாதத்துல விழும்போது முடிப்படக்கூடாதான், தலைமுடி இறைவன் மேல படக்கூடாது. அதனால எங்க முழமான வயசு எடுத்துருவாங்க. அது திருப்பாதம் அப்படின்னு பேரு. திருன்னா 3 கால் இல்லை, 2 கால் தான் இருக்கா சாமி. ஆனால் திருன்னா கண், திருப்பாதம்னா கண் பாவம். இதுதான் திருப்பாதம். 3 கண் உடையவர் இல்லையா? இத ரொம்ப அழகா திருவத்தூர்ல கடினத்தார் சொல்லுவார். கண்டம் கரியதாம் கரும்பு, கண் 3 உடையதாம், அண்டத்தை போன்றதாம், தொண்டருக்கு தித்திக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்பு இல்லையா? ஆனா எல்லாருக்கும் தித்திக்கும் சொல்லல, தொண்டர்களுக்கு தித்திக்குமா. அப்போ எல்லாரும் தொண்டர் ஆனால் எல்லாருக்கும் தித்திக்கும்னு சொல்றாரு. அது எப்படிப்பட்டதான்னா, ஆகாயத்துக்கும் பூமிக்கும் சரிசமமா இருக்கு. ஆனா அது எத்தனை கண்ணுடையதா? 3 கண்ணுடையதா? 3 கண்ணுன்னு கரும்பு கண்ணுக்கு போயிடான். கண்டம் கரியது. காக்கா இருக்குது இல்ல, கருப்பு கண்ணு. ஆனா காக்காவோட அண்டம் கருப்பும் காக்கா இருக்குது, அது இன்னும் கருப்பு இல்லை. அதனால அந்த லிங்கம் கருப்புன்னு சொல்லி இருக்கலாம், கருப்பு இல்லையா, கண்டம் கரியாம், அவ்வளவு கருப்பான் தான். ஆனா அது பூமிக்கும் வானத்துக்கும் சரி சமமா நிற்குது. அதனால கண்டம் கரியதாம் கரும்பு, கண் 3 உடையதாம், அண்டத்தை போன்றதாம், தொண்டருக்கு தித்திக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்பு. நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா தேவைப்படுறது நிம்மதி. இதை தேடிதான் மனுஷங்க ஒவ்வொரு கோவிலுக்கா போய் சுத்தி அலையிறாங்க. இது கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்?
நிம்மதின்றது இன்னைக்கு மனுஷனுக்கு கிடைக்கிறதே கிடையாதும்மா. ஆனால் ஒப்புக்கு தேடி நிற்கிறான், நிஜத்துக்கு தேடுறதில்லை. எனக்கு நிம்மதி இல்லைங்க, நிம்மதி இல்லைங்க, நிம்மதி இல்லைங்கன்னு மனுஷன் சுற்றி 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 கோயில் குளங்கள்லாம் சுற்றுறான், எங்கெங்கேயோ சுற்றி பார்க்குறான். ஆனால் நிம்மதி கோயிலில் விற்கல இல்லையா? அதனால் அங்கே போனால் நிம்மதி கிடைக்காது. நிம்மதின்றது உன் மனசுக்குள்ளவே இருக்குது. அந்த நிம்மதியை நீ தேடினா நீ நிம்மதியாக இருக்கலாம். நிம்மதின்றது என்னன்னா, பற்று இல்லாமல் இருந்தீங்கன்னா நீ நிம்மதியாக இருக்கலாம். எல்லாத்து மேலேயும் பற்ற வச்சிங்கன்னா நிம்மதியை இழந்துடுவேன். இப்போ ஒரு பதவியிலேயே நான் இருந்து பழக்கப்பட்டுட்டேன். இப்போ எனக்கு பதவி போச்சு. பதவி எப்போ போச்சோ அப்போவே என் நிம்மதி போச்சு. அப்போ எனக்கு என்ன வேணும்? நிம்மதி வேணும்னா பதவி வேணும். என்கிட்ட பணம் இருந்தது, பணம் இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியாக இருந்தேன். என்கிட்ட இந்த பணம் போயிடுச்சு, நான் நிம்மதியை இழந்துட்டேன். அப்போது நிம்மதின்றதை வெளியே தேடுற வரைக்கும் அவனுக்கு கிடைக்காது. அவன் மனசுக்குள்ளே தேடணும் நிம்மதி. நிம்மதி எது இருக்குது போதும் அப்படி நினச்சிட்டான்னா நிம்மதி. ஆனால் உலகம் ஃபுல்லாக தேடுறவனுக்கு நிம்மதி எப்பவுமே கிடைக்காதுமா. சுவாமி, ஒரு சிலர் வீட்டுங்களில் நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கும், அதனால அவங்களுக்கு மனக்கவலையாகவே இருக்கும். ஒரு ஜோசியர் சொல்றாரு, இந்த வாஸ்துக்கு இந்த விநாயகர் வச்சா நல்லது அப்படி இப்படின்னு. அது வச்சாதான் சரியாகுமா, இல்லை அது நம்மளோட மனப்பிரமையா? எனக்கு எங்கேயும் வச்சு சரியா இருந்தா தெரியலம்மா. அதுக்கு தான் சொல்றது, உன் விதி என்னவோ. இப்போ எந்த விநாயகரும் வைக்காத குழப்பம் இல்லாத எத்தனை பேர் வாழறான் சொல்லு. அப்போ விநாயகர் அவங்க வீட்டில் போய் குழப்பம் இல்லாத இருன்னு சொல்லிட்டு வந்தாரா? இவங்க வீட்டில் ஒரு கல் எடுத்து போய் வச்சுட்டீங்கன்னா அது குழப்பம் தீர்த்துருமா? குழப்பம்ன்றது உனக்குள்ளது. இந்த குழப்பம் ஏன் ஏற்படுது, எதுக்காக ஏற்படுது, அது காரணத்தை அறிஞ்சிட்டீங்கன்னா நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். பிள்ளையார் மதிசம் பண்ணி வைக்க மாட்டார். இது வாஸ்துன்ற பேரில் அவன் பொழப்பு தொழில் பண்ணுறான். இதுக்கு அடிமை நீ ஆயிட்ட. அதனால் கொடுத்துட்டு வச்சுக்கோ 2 பிள்ளையாரை. அப்போது அது நிம்மதியாக இருந்தீங்கன்னா சந்தோஷம் தானே. பிள்ளையார் வந்தார் சந்தோஷமாகறான்னா அந்த சந்தோஷம் நல்லாயிருக்கும். ஏதாலும் உன் விதி என்னவோ அதுபடி தான் உன் வாழ்க்கை. அதை யாரும் தடுக்க முடியாது. இப்போ தானே சொன்னேன், என் பிள்ளைங்க இந்த மாதிரி என்ன வச்சுருக்குறாங்கன்ட்டு. இதுக்கு காரணம் என்ன? உன் விதி. இதே டாக்டருங்க எத்தனையோ பேர் தாய் தப்புனை விட்டுட்டு உட்காந்துக்கிறாங்க, அது அவங்க விதி. விதியை யாராலையும் மாற்றவே முடியாது, இறைவனை தவிர. சிவாய்க்கர் நமக்கெல்லாம் கடவுளை எப்படி தேடணும், தேடி எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நமக்குள்ள சொல்கிறார். கடவுளை எங்கே தேடுறது? என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்தது இல்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின், என்னிலே இருந்த ஒன்றை யாவர்காண வல்லாரோ, என்னிலே இருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. கடவுள் என்ற பொருள் எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சு எங்கேயுமே காண முடியாமல் தன்னுடைய உடலுக்குள்ளவே நான் தேட ஆரம்பித்த பிறகு என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லை. முதல்ல நான் தெரிஞ்சுக்கல, அப்புறம் நான் என்னிலே இருந்த ஒன்றை நான் அறிந்து கொண்ட பின் அதனோடவே உறவு கொள்றேனே. அந்த மாதிரி உலக மக்கள் அனைவரும் இறைவன் என்ற ஒரு பொருளை தனக்குள்ளவே தேடுனீங்கன்னா அதை தெரிஞ்சுப்பீங்க, அதோட இணைஞ்சிடுவீங்க. அதுவே முக்தி மோட்சம் இதுக்கு வழிவகுக்கும் சொல்றார். அடுத்தது, நினைப்பதொன்று கண்டிலேன் நீ அல்லாது வேறில்லை, நினைப்புமாய் மறப்புமாய் நின்ற மாயை மாயையே, அனைத்துமாய் அகண்டமாய் அனாதிமுன் அனாதியாய், எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு எங்கனே. கடவுள் என்ற ஒரு நினைப்பு எப்படி வருது உனக்கு அப்படின்னா, கடவுளே உனக்குள்ள இருக்கிறதால தான் கடவுள்ன்ற நினைப்பே உனக்கு உண்டாகுது. கடவுள்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் நினைப்பே உனக்கு ஒன்று, கடவுள்ன்ற நினைப்பே உனக்கு வராது. அதனால கடவுளே உனக்குள்ள இருந்து தான் நினைவை ஊட்டுறான். அதை மறக்கிறதும் இல்லை, நினைக்கிறதும் இல்லை. அது எங்கே மறந்து எங்கே நினைக்கிறது, ரெண்டுமே அதுவாகவே இருக்குது. இப்போ உடல் வேறு உயிர் வேறா இருக்குது. உடல் விழுந்து போது உயிர் இல்லை. உயிர் இல்லாத போது அதை கடவுள் இருக்கிறார் இல்லை அப்படின்னு அது பேசுமா? பேசாது.
அப்போ எப்போ பேசுறோம், எப்போ நினைக்கிறோம், எப்போ மறக்கிறோம்னா கடவுள் நமக்குள்ளவே இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு அதெல்லாம் அந்த நினைப்பெல்லாம் உருவாகுது. அதனால ஆராய்ந்து பார்த்து உங்களுக்குள்ளவே அதை அறிய முயற்சிகள் செய்யுங்க. அதை அடைஞ்சிடுவீங்க. அடைஞ்சிங்கன்னா நீங்களும் நிம்மதியாக இருக்கலாம், அடுத்தவங்களுக்கும் எடுத்து சொல்லலாம். இந்த கடவுள்ன்றது இது வேற அது வேற அப்படிலாம் கிடையாது. கடவுள்ன்றது ஒண்ணுதான். அறியும் அல்ல, அரணும் அல்ல, அப்புறத்தில் அப்புறம், கருமை செம்மை வெண்மை கடந்து நின்ற காரணம், துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரமே. கடவுள்கிட்ட கருப்பும் இல்லை, சகப்பும் இல்லை, வெள்ளையும் இல்லை, எதுக்கும் சேராத அது ஒரு தனித்த நிறம். அதுக்கு பேர் அரியும் கிடையாது, அரணும் கிடையாது, ஆனால் அது இல்லாத இடமும் கிடையாது. அதனால அதை நம்ம தேடி அடையணும். இந்த மனித பிறவியாகப்பட்டது அதுக்காக தான் பிறந்தோம். இல்லைன்னா மற்ற ஜீவராசி மாதிரி நம்மளும் ஒரு ஜீவனாவே வாழக்கூடாது. ஜீவன் அப்படின்னா மனுஷன் அர்த்தம், சிவம் அப்படின்னா கடவுள்னு அர்த்தம். ஜீவனாய் இருக்கப்பட்ட உயிரை சிவமாக மாற்றும் போது நம்மளும் கடவுளாக அடையலாம். கடவுள் என்றது ஏதோ ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. தூரம் 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 என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள். அது ரொம்ப தூரம் கடவுள் அடையிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. பாரும் இன்னும் எங்குமாய் பரந்த அப்பறம், ஊரும் நாடும் காடு மேடி உழன்று தேடும் ஊமைகள் நேரதாக உம்முள்ளே அறிந்துணர்ந்து சொல்லுமே அப்படின்றாரு. இது காடு மேடெல்லாம் தேடி திரிஞ்சு அடையிற பொருள் இல்லப்பா. நேரா உனக்குள்ளவே நீ அறிஞ்சு அடுத்தவனுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். அதை அறியாததால உன்னால அடுத்தவனுக்கு சொல்ல முடியல. நீயும் காடு மோடெல்லாம் அலைஞ்சு தேடிக்கின்னு இருக்கிற. தேடாம ஒரே இடத்துல உட்கார்ந்து உன்னையே உன் உயிரியே கவனிச்சின்னாக்கா உண்மை உனக்கு விளங்கிடும். உலகத்தை பார்க்கும்போது உண்மை தெரியாது, பொய் தான் விளங்கும். ஏன்னா உலக தோற்றங்கள் ஒரு பொய்யான மாயை. அது நீ உன் உடலும் ஒரு பொய்யான மாயை. ஆனால் உனக்குள்ள இருக்கிற உயிரோ மெய்யான பொருள். அந்த மெய்யான பொருளை உணரணும்னா நீ உனக்குள்ளவே உன் மனசை செலுத்தணும். உலகத்து மேல செலுத்தாம இருந்தேன்னா உண்மைகளை நீ தெரிஞ்சுக்கலாம். அதனாலதான் அப்படி சொன்னாரு. நீல வீடு கட்டுவீர், நெடுங்கதவு சாத்துவீர், வாழ வேணும் என்றலோ மகிழ்ந்திருந்த மாந்தரே, காலன் ஓலை வந்தபோது கை கலந்து நின்றிடும், ஆலமுண்ட கண்டனார் பாதம் அம்மை பாதம் உண்மை. பெரிய வீடு கட்டுற, யமன் கூட வர முடியாது, ஒரு காத்து கூட நுழைய முடியாத அளவுக்கு வீட்டை கட்டுற. ஆனா யம தூதருங்க உன்னை மோதும் போது நீ கீழே விழுந்து உன் உடல் விழுந்து உன் உயிர் உடலை விட்டு கழன்று ஓடி போகும்போது நீ கட்டின வீடு ஏது, நீ மகிழ்ந்த சந்தோஷம் ஏது? எதுவுமே இல்லையப்பா. அதுக்குள்ள அந்த காலன் மோதத்துக்கு முன்ன அந்த ஆலமுண்ட கண்டனார் அறிஞ்சிட்டீன்னாக்கா உனக்கு உண்மையே உணர்ந்துடுவியப்பா நீ அப்படின்றார். அதனால ஒவ்வொரு ஞானிகளும் நமக்காகவே சொல்லி இருக்கிறாங்க. நெருப்பை மூட்டி நெய்யை விட்டு நித்தம் நித்தம் நீரிலே விருப்பமோடு நீர் குளிக்கும் வேத வாக்கியம் கேளுமேன். நெருப்பும் நீரும் உம்முலே நினைத்து கூற வல்லாரேல் சுருக்கமற்ற ஜோதியை தொடர்ந்து கூடல் ஆகுமே. காட்டில் குளத்துல போய் குளிச்சுட்டு ஒரு யாகத்தை வளர்த்தி போறதால நீ கடவுளை அடைய முடியாதுப்பா. அந்த நீரும் நெருப்பும் உனக்குள்ளவே இருக்குது. நீ ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா சுருக்கமற்ற சோதி உனக்குள்ளவே அந்த கடவுள் என்ற சோதி தோன்றுமே, அதை நீ பார்க்கலாமே அப்படின்றாரு. இத மாதிரி பல மகான்கள் பல விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம உணராம எதையோ தேடிக்கின்னு உண்மை தெரியாம தேடி அலையறதால நம்மளும் கெட்டு அடுத்தவனையும் கெடுக்கிறோம். அதனால சொல்றாரு, இந்த உலகத்தை பார்த்து வாழும்போது எப்படிடா நீ வாழ்வ அப்படின்னு. ஆடு காட்டி வேங்கையை அகப்படும் ஆறு போல், மாடு காட்டி என்னை நீ மதிமயக்கல் ஆகுமோன்றாரு. காட்டில் ஒரு வேங்கையை பிடிக்கணும்னா ஒரு கூண்டு அடிக்கணும். அந்த கூண்டுக்குள்ள ஒரு ஆட்டுக்குட்டியை விடணும். அந்த ஆட்டுக்குட்டி கத்துச்சுன்னா அந்த வேங்கை காட்டுக்குள்ளேருந்து வரும் ஆடை பிடிக்கிறதுக்கு. ஆனால் ஆடை பிடிக்க வந்த வேங்கை கூண்டுக்குள்ள அகப்பட்டு மாட்டிக்கும். அந்த மாதிரி நீ மாட்டிக்க கூடாதுடா இந்த உலகத்துல. மாடு காட்டி என்னை நீ மதிமயக்கல் ஆகுமோ. அப்போ இந்த உலகம்ன்றது ஒரு அழகான மாடு மாதிரி. அதை காட்டி நீ அறிவை மயக்கிடலாமா?
மயக்கக்கூடாது, நான் மயங்கவும் கூடாது. அதனால கோடு காட்டி யானையை கொன்றுரைத்த கொற்றவா, நல்ல வழியை காட்டி மதம் என்ற மனம் என்ற ஏனையை கொன்ற இறைவா, நீ எனக்கு வீடு காட்டி என்னை நீ வெளிப்படுத்த வேணுமே. என்னை நான் எப்படி வாழணுன்றது நீ தாயா முடிவு பண்ணணும். நீ என்ன இந்த நல்ல வீடு, நான் உண்மையான வாழ வேண்டிய வீடை எனக்கு காட்டு. இப்போ நான் வாழ்ந்துக்கின இருக்கிற வீடு உண்மையான வீடு இல்லை அப்படின்றதுக்காக இதெல்லாம் நமக்கு இந்த அறிவுரைகள்லாம் சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டு நம்ம நல்ல ஞான மார்க்கத்தை, நல்ல குருவை நாடி போலியான விஷயத்தில் போய் சேர்ந்து பாழாகாம உண்மையான ஞானத்தை தேடி அலைஞ்சி அதை அடையும் போது உன் மனமும் நிம்மதி, நீ இறைவனையும் சேரலாம். இதுகெல்லாம் தான் இங்கே வழி சொல்லிங்க. பிரம்மசூத்திர குழுவில் அதெல்லாம் வழி சொல்லிங்கிறோம். பிரம்மசூத்திர குழுவில் ஜாதி, மதம், கோலம், கோத்திரம் எதுவும் கிடையாது. நல்ல மனசு உள்ளவன், நல்ல மனிதனாக இருக்கணும். அது மட்டும்தான் இங்கே தேடுறோம். அதை தான் இங்கே சொல்லி கொடுத்துன்னுக்குறோம். வரவங்களுக்கும் அதை தான் நம்ம சொல்கிறோம். நீங்களும் இப்படி இருக்கணும், எந்த ஜாதி மதத்துக்கும் நீங்கள் அடிமையாகக்கூடாது அப்படின்னு சொல்லின்னுக்குறோம். அதனால் இனிமேல் இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை எப்படியாவது போகட்டும். இனிமேல் வாழற வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையும் இறைவனுடைய நினைப்பையும் வச்சு வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அமைதியாகவும் இருக்கும், சிறப்பாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம்.